Hi friends, Assalamu alaikum. Welcome back to Rahima channel. லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோட கண்டினியூவேஷன் தான் நாங்கள் பீச்சுக்கு போய்த்து வந்தோமெண்டு அதை போட்டிருந்த நைட்டில் அந்த ஆண்டு சஹருக்கு நாங்கள் ஆக்கினது தான் பார்த்திங்கன்னா சோறு ஆக்கி இறைச்சி கறி ஒன்று ஆக்கியிருந்தோம். அதோட ஒயிட் ரைஸ்க்கு தான் இறைச்சி கறி ஆக்கியிருந்தோம். அதோட கிழங்கு ஆக்கியிருந்தோம் பாலுக்கு. அப்படியே ஒரு பெரிய கொச்சிக்கா அவியல் உண்டு, எரியல்னு சொல்லுவாங்க கொழம்பு சைடில், அதுவும் செஞ்சுருந்தேன். பர்ஃபெக்டாக இருக்கும் சஹர் டைமுக்கு. அதோட சஹருக்கு பார்த்திங்கன்னா எங்களோட புள்ளியோட ஒத்தொத்தராக எலும்பி தஹஜ்ஜத் திறந்து கொண்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டைமில் தான் ஒவ்வொருத்தராக எலும்பி வந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கெடும்புறவங்க ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி உழு எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் இன்னொருத்தர் எலும்பி போனாங்க. ஐ சுட்டி அப்படி எலும்பி வரவங்கள மாதிரியே ஒத்தொத்தராக தொழுந்துட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். ஒத்தொத்தராக மாறி மாறி தான் தொழுந்து கொண்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் நல்லா சஹர் டைமுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க, சில டைமில் நல்லா மிச்ச நேரம் முழிச்சு இருந்துட்டு லாஸ்ட் டைமில் தூங்கிட்டு இப்படி டயர்ட் ஆகிப்பாங்க. இப்படி தான் இனி புள்ளியோல் ஆனால் ஆர்வமாக நோன்பு பிடிக்கிறாங்க எல்லோரும். எங்களோட கேயானும் இந்த தடவை நல்ல ஆர்வமாகவே நோன்பு பிடிக்கிறாரு. வானமென்று சொன்னாலும் இல்லை நான் பிடிக்கிறேன்னு பிடிக்கிறாரு. பார்த்திங்கன்னா என் சஹர் பிளேட் இப்படித்தான் இருந்துச்சு. எங்களோட மகதிக்கும் போட்டு வச்சிட்டேன், அவரும் தொழுந்துட்டு சாப்பிடுவாருன்னு சொல்லி. அப்போ அந்த அன்றைக்கு சஹர் எங்கள்கிட்ட இப்படி தான் இருந்துச்சு சாப்பாடு. எல்லோரும் உண்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு வளமையாக நான் சொல்கிற மாதிரி நாங்கள் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு அதான் சொல்கிற வரைக்கும் புள்ளியோருக்கு கொஞ்சம் ஹதீஸ்வல் குர்ஆன் விளக்கம்பல் சொல்லி கொடுத்து கொண்டு இருப்போம். இதே அடுத்த நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் சஹருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம் நேரத்தோடையே கருவாடு கறி ஒன்று தான். கிழங்க வெட்டி கருவாடு கறிக்கு தேவையான அளவு நாங்கள் கிழங்கு போடுற 2 தலை கிழங்கும் போட்டுட்டு அதுக்கு ஒரு வெங்காயம் 2 தக்காளி க்ரீன் சில்லி கருவேப்பிலை ரம்பை எல்லாம் போட்டுட்டு சில்லி பவுடர் 3 கரண்டி போட்டுக்கொண்டேன். அதோட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்திக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, இந்த கிழங்குக்கு கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு மட்டும். ஏனெண்டா கொஞ்சமாக லைட்டாக சேர்த்தா போதும், கருவாடில் ஏற்கனவே உப்பு ஈக்கும். மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா சில்லி பவுடரும் டர்மெரிக் மஞ்சளும் மட்டும்தான் சேர்த்துக்கொள்கிறேன், வேறொரு பவுடருமே சேர்க்கலை. நான் சொல்கிற இந்த மெத்தடில் கருவாடு கறி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு நாளைக்கு நாங்கள் அந்த சீரகத்தூள் பெப்பர் மசாலா பவுடர் எல்லாம் சேர்ப்போமே, அது ஒன்றும் சேர்க்காமல் சில்லியும் மஞ்சளும் உப்பும் மட்டும் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐக்கும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். அதோட ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நான் பருப்பொண்டு ஆக்குவோம்னு சொல்லி பருப்பையும் அடுப்பில் வச்சிட்டேன். இப்போ இங்கே கிழங்கு வேகணும், இந்த தண்ணியிலேயே நல்லா கிழங்கு வேகணும். கருவாடு பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டை கருவாடு தான் எடுத்திருந்தேன், ஒரு 250 கிராம்ஸ் மாதிரி எடுத்துப்போம்னு நினைக்கிறேன். அதை நல்லா கட் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அது ஊற போலேயே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் மாதிரி கழித்து நாங்கள் அந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஏனெண்டா அந்த தண்ணியில் ஊற வச்ச தண்ணியில் உப்பு ஆகும் தானே, அப்போ நாங்கள் தண்ணியை மாற்றி ஒரு 1 ஹவருக்கு மாதிரி ஊற வச்சோம்டா ஒரு 2-3 தடவைக்கு தண்ணியை மாற்றி அந்த உப்பு டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிடும் இந்த கருவாட்டில் இருக்கிற. அதோட கருவாடையும் நல்லா கழுவி கொண்டு இங்கே பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு சைடில் நான் தான் ஆக்கி கொண்டு இருந்தேன் அந்த அன்றைக்கு பருப்பை. அதோட கருவாட்டானதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெத்தலி கருவாடும் சேர்த்துக்கொள்வோம் என்று சொல்லி அதையும் க்ளீன் பண்ணி ஒரு சைடில் க்ளீன் பண்ணுறேன். அதோட இன்றைக்கி கருவாட்டானதுக்கு கத்திரிக்காயும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் சொல்கிற மாதிரி இந்த கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து கருவாட்டானம் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பர் ஐக்கியம். அதோட முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முருங்கைக்காயும் சேர்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அந்த அன்றைக்கு எங்களுக்கு முருங்கைக்காய் கிடைக்கல, முருங்கைக்காய் கிடைச்சா இந்த கிழங்கு கொஞ்சம் ஆஃப் குக்காக போலே முருங்கைக்காவை சேர்த்திங்கன்னா அதுவும் சேர்ந்து குக்காகும். கத்திரிக்காய் எப்போவுமே கருவாடு சேர்க்க போல தான் சேர்க்கணும். கருவாடு கழுவ போல் பார்த்திங்கன்னா நெத்தலியோ இந்த கருவாடோ இந்த மாதிரி ஒரு நாம்பிலியில் போட்டு நான் அதை காட்டுற மாதிரி தண்ணி எடுத்து நல்லா உரசி அந்த பழைய காலத்தில் எங்கள் அம்மா கழுவாங்க அந்த மாதிரியே கழுவோம். ஏன்னா அந்த அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் மண் கல் எல்லாம் நிறைய இருக்குது. இதை ஒரு 3-4 தடவை கழுவினோம் என்றால் தான் அந்த மண் கல் எல்லாம் போகும்.
அதோட இன்றைக்கும் வந்து கீரை சுண்டல் கொஞ்ச நாளாக என் வீடியோஸில் வந்து உங்களுக்கு கீரையை தான் நான் காட்டிக்கொண்டு இருக்கிறேன். என்ன செய்ய எங்கள் வீட்டில் எல்லாருமே கீரை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதோட வந்து எங்களோட பொன்னாங்கண்ணி கீரைக்கு எங்களோட உமா பார்த்திங்கன்னா பாவக்காயில் வட்டைக்காயில் அது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து இன்றைக்கி சுண்டல் ஒன்று செய்வோமேன்ட்டு எல்லாம் கொண்டாந்து இருந்தாங்க. அதையும் கழுவி எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த கிழங்கு வேவ போல் இந்த நெத்தடி கருவாடையும் கழுவி சேர்த்துக்கொண்டேன். சைடில் பார்த்திங்கன்னா வந்து நான் பருப்பையுமே ஆக்கிட்டேன். இன்றைக்கி பருப்பு வந்து புள்ளியோல் கேட்ட மாதிரி தான் நான் ஆக்கி வைக்கிறேன். எனக்கு வந்து நார்மலாக நல்லா திக்காக அந்த துண்டாக வெட்டி எடுக்கிற மாதிரி பருப்பு ஆக்கினா தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தான் பிடிக்கும் என்றதால் நான் இப்படி குக் பண்ணினேன். உங்களுக்கு எந்த மாதிரி பருப்பு பிடிக்குமென்று சொல்லுங்கள். எனக்கு என்ன நல்லா திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் பருப்பு வந்து. அதோடு இங்கே கிழங்கு வெந்துட்டு இப்போ கிழங்கு வெந்ததுக்கு பிறகு வந்து நான் கழுவி வச்சு இந்த கருவாடை சேர்த்துக்கொள்கிறேன். கருவாடு சேர்த்துட்டு வந்து மிச்ச நேரம் குக் பண்ணுறல, அதனால கிழங்கு நல்லா வெந்ததுக்கு பிறவே கருவாடை சேர்த்துக்கோங்க. கருவாடோட கத்திரிக்காயும் சேர்த்துக்கொள்வோம். கத்திரிக்காயும் வந்து குயிக்காக வந்து குக் ஆகிடும். அப்போ அது ரெண்டுமே மிச்சம் அந்த வெந்துச்சேண்டா வந்து உடஞ்சிரும். அதனால கருவாடையும் கத்திரிக்காயும் ஒன்றாவே சேர்த்துட்டு தேவையான அளவு பாலையும் சேர்த்துக்கொள்கிறேன். எங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்து கொதி வரப்போ போலே ஆஃப் பண்ணிடலும். கருவாடும் குயிக்காக வெந்துடும், கத்திரிக்காயும் குயிக்காக வெந்துடும். இந்த அளவுக்கு கொதிக்க போல் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து கொண்டோமேனேண்டா நாங்கள் எடுத்த பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஈந்துச்சு வீட்டில். இந்த அளவுக்கு அந்த பால் நீங்கள் திரும்ப சேர்க்கணும் வேண்டியில்லை, நாங்கள் இந்த எக்ஸ்ட்ராவாக இருந்தேன்றதால சேர்த்து கொண்டோம் பாலை. பாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் லைம் சேர்த்துக்கொள்ளணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை அது எனக்கு காட்டுறதுக்கு வீடியோ இல்லை, ஆஃப் லைமை வந்து புழிஞ்சி சேர்த்துக்கோங்க. கிரேவி சூப்பர் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா இஃப்தார் டைம் அந்த அன்றைக்கு எங்களோட தங்கச்சியோட பர்த்டே இருந்துச்சு. அதோடு நான் வந்து ஒரு கேக்கும் வாங்கியிருந்தேன். அவளுக்கு சர்ப்ரைஸாக தான் கேக் கட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன் அந்த அன்றைக்கு. புள்ளியோல் எல்லாமே இருந்தாங்க தானே, எப்படியுமே கேக் கொண்டு வாங்கி புள்ளியோலோட வந்து பர்த்டேன்னு செலிப்ரேட் பண்ணலை. புள்ளியோல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க தானே இந்த மாதிரி விஷயம் போல். மற்ற புள்ளியோலுக்கும் ஒரு கேக்கை வாங்கணும்னு நினச்சி தான் வாங்கினேன். அதோடு இந்த சின்னவங்க 2 பேரையுமே வச்சு நாங்கள் ஹாப்பி பர்த்டே சொல்லி கட் பண்ண போல் ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்துச்சு புள்ளியோலுக்கு. அப்போ இன்றைக்கி வீடியோ பார்த்திருப்பீங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிக்குமென்று நினைக்கிறேன். என் சேனலில் வந்து ஒரு கிவ்அவே வைத்து கொண்டு இருக்குது, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எல்லோரும். 5000 கேஷ் ப்ரைஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதோடு வந்து இன்றைக்கி நான் ரமலான் சம்மந்தமாக கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், பெருநாள் தொழுகையை வந்து எங்கே தொழுவோணும் என்று சொல்லி முகமது நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. அதற்குரிய ஹதீஸ் என்ன என்றதை வந்து விளக்கமாக எனக்கு அனுப்பி விடுங்க. அதுதான் இன்றைக்கு கொஷன். அப்போ நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிக்குமென்னு நினைக்கிறேன். பெருநாள் தொழுவே எங்கே தொழுவோன்னு வேண்டி நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. அது சம்பந்தமாக சொல்லப்பட்ட அதிசயம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து நான் உங்களைய நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் என்று நினைக்கிறேன். நான் அடிக்கடி வீடியோவை ஷேர் பண்ணுறேன்னு வந்து நிறைய மாற்று மதத்து சகோதரிகள் வந்து எங்களோட சஹர் இஃப்தார் வீடியோஸ் பார்க்கணும் என்று ஆசைப்படுறீங்க. அதனால தான். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும்.